வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இது திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. இப்ப சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மீன ராசியில ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டு கிரகங்கள்ல இப்ப நமக்கு சனி பகவானும் போகும் பொழுது 4 கிரக சேர்க்கை மீன ராசியில வருது. ஒரு சில வருடங்கள் இந்த சனி பெயர்ச்சியில இந்த மாதிரி நடைபெறக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புல இப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகள்ல இது நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒரு உலக அளவுல பார்க்கும் பொழுது பிரகத் ஜாதகம்னு சொல்லும் பொழுது உலக அளவுல அது அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை கிடையாது. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி குருவின் வீட்டில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான இயற்கை சீற்றங்கள், அரசியல் தலைவர்களுக்கு இடம்பெறக்கூடிய ஒரு பதவி விலகல், இல்லைன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், இந்த மாதிரி அரசாங்கத்தில் சில மாற்றங்கள் உலக அளவில் நடைபெறக்கூடும். இந்த குரு வீட்டுக்கு சனி பகவான் வர்றதுனால ஆன்மீகத்தில் சில பிரச்சனைகள் நிறைய மத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். குரு படிப்புன்னு சொல்லுவோம். ஸோ மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். அது ஏற்கனவே நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்புறம் இப்போ நமக்கு தமிழ் வருட பிறப்பும் வருது. தமிழ் வருட பிறப்பு முடிஞ்ச உடனே நமக்கு குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி வரும். இப்படிப்பட்ட ஒரு கிரக பெயர்ச்சி சூழ்நிலைகள்ல இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பலவிதமான ஒரு குழப்பங்கள், பலவிதமான மக்களுக்கு பிரச்சனைகள்னு நம்ம சொன்னாலும் கூட நமக்கு தமிழ்நாடு, நம்மளுடைய இந்தியா, இதை பொறுத்த மட்டில் பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. வந்தாலும் நம்ம சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கு. அதே போல இந்த கிரக பெயர்ச்சிகளினுடைய அமைப்புல பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஒரு வைரஸ் நோய் இரத்தத்தில் கலந்து மக்கள் அதனால் அவதிப்படக்கூடும் அப்படிங்கிறது இந்த சித்திர வருட பிறப்பினுடைய பலன். ஸோ சனி பகவான் சுக்கிரன் ராகு புதனோட இருக்கக்கூடிய இந்த காலகட்டமானது பின்னாடி சூரியனும் வந்துடுறாரு பங்குனி மாசத்துல. இப்போ சூரியன் ஏற்கனவே இந்த பங்குனி மாசத்துல ஏற்கனவே சூரிய பகவான் அங்கே இருக்கிறதுனால இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளும் மக்களுக்கு வரத்தான் செய்யும். ஸோ நம்ம இந்த தமிழ் வருட பிறப்பு பலன்ல நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் விரயச்சனியாக வரக்கூடிய இந்த காலகட்டமானது மேஷ ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த 7.5 சனி மேஷராசி நேயர்களுக்கு பாதிப்புகளை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை கொடுக்கும். 30 வயதிலிருந்து 60 வயதிற்குள் இருப்பவர்களுக்கு திருமண விஷயங்கள், வீடு வாங்கக்கூடிய யோகங்கள், புதிதாக கடன் பட்டு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடக்கங்கள், இப்படிப்பட்ட பல விஷயங்கள் 30 வயதிலிருந்து 60 வயதிற்குள் இருப்பவர்களுக்கு இருக்கும். பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு 30 வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த 7.5 சனி காலமானது சில விரயங்களை ஏற்படுத்தலாம். படிப்பு சம்பந்தப்பட்ட விரயங்கள், இல்லை படிக்காமல் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வர்றது குழந்தைங்களுக்கு, 12 வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, இப்படி இந்த 7.5 சனி மேஷராசி நேயர்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். இது அவரவருக்கு என்ன விதமான தசா காலங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கு.
மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி காலத்தில் பொதுவாகவே நற்பலன்களே நடக்கும். இவங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 10க்கும் 11க்கும் உடையவன் தான் சனி பகவான். ஸோ வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவர்களுக்கு லாபகரமாகவே அமையக்கூடும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன்ஸ், இடமாற்றங்கள், எதிர்பார்த்தபடி ஒரு பணவரவு அதிகரிப்பு, இது அனைத்துமே மேஷராசி அன்பர்களுக்கு வரக்கூடியது தான். இந்த காலகட்டங்களில் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு சில உடல் அசதி, சோர்வு, சோம்பேறித்தனம், இதனால் படிப்பில் நாட்டம் குறைவது, இது அனைத்தும் படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வரக்கூடியதாகவே அமையும். திருமண யோகங்களை இந்த 7.5 சனியில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சாதகமாகவே இருக்கும். காதல் திருமணங்கள் வெற்றியடையும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. இந்த 7.5 சனி காலத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவுடன் இருக்கக்கூடிய காலமாகவே அமையும். பெரிதளவுக்கு இவர்களுக்கு எந்த விதமான நஷ்டங்களும் ஏற்படாது. தனித்தனி அவரவரினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து இவர்கள் வியாபாரத்தில் முதலீடு செய்யலாமா, கூட்டு தொழில் இவர்களுக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்குமா என்பதை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறதும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். அடுத்த 2.5 ஆண்டு காலம் இவர்களுக்கு இந்த 7.5 சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குலதெய்வ பிரார்த்தனையை ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் செய்து வர இவர்களுக்கு சனி பகவானால் எந்த விதமான ஒரு இடர்பாடுகளும் வராது. மற்றபடி சனிக்கிழமை தோறும் இவர்கள் அன்னதானங்கள் செய்து வருவதும் நல்லது. அரிசி சிவன் ஆலயங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அரிசி தானம் கொடுப்பதனால் இந்த 7.5 சனியினுடைய பாதிப்புகளும் இவர்களுக்கு குறையும். மனதளவில் இருக்கக்கூடிய சில மனக்குழப்பங்கள், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மற்றும் வழக்குகள், விசாரணைகள், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு பல இன்னல்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு இவர்களுக்கு இன்னுமே ஒரு மன தெளிவு ஏற்படலாம். அதுவரையில் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். புதிதாக கடன் வாங்குவது, புதிதாக கடன் கொடுப்பது, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்திடுவதை எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு ராகு கேது பெயர்ச்சியானதற்கு பிறகு கடன் வாங்குவதும் மற்றும் சொந்த வீடுக்கான ஒரு முயற்சியும் இவர்கள் எடுக்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி ஆண்டு காலத்தில் சென்று வணங்க வேண்டிய ஆலயங்கள் என்று சொன்னால் தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய குச்சனூரில் இவர்கள் சனி பகவானை சென்று வழிபாடு செய்து வரலாம். திருக்கொள்ளிக்காடு என்று திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்திலும் 7.5 சனி காலகட்டத்தில் இவர்கள் சென்று வணங்கி வந்தால் வெற்றி கண்டிப்பாக உண்டு. மற்றபடி விஸ்வரூப ஆஞ்சநேயரினுடைய தரிசனம் சனிக்கிழமை தோறும் செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தீரும்.